டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹையர்ல இருக்கக்கூடிய மைக்ரோ ஓவன் கேட்டகரிஸ் என்னென்ன இருக்கு அண்ட் அதுல என்ன மாதிரியான ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு மைக்ரோ ஓவன்ல என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருப்பாங்க அண்ட் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்றத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதுல போயிட்டு நீங்க செக் பண்ணி பாத்துக்கணும். அதோட லிங்க் பாத்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுல போயிட்டு நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்தீங்க அப்படின்னா சோலோ மாடல் இருக்கு, கிரில் இருக்கு, கன்வெக்ஷன் மாடல் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா சோலோ அண்ட் கிரில் அப்படின்றது மேக்ஸிமம் ஜாஸ்தி மூவிங் இருக்காது. அதே பாத்தீங்க அப்படின்னா கன்வெக்ஷன் மாடல் அப்படின்றது ஜாஸ்தி மூவிங் இருக்கும். அப்படின்றதுனால ஒரு மாடல் மட்டும் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அதுல என்ன மாதிரியான ஸ்பெசிபிகேஷன் கொடுத்திருக்காங்க அண்ட் என்ன கெபாசிட்டில இருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். சோலோ மாடல் பொறுத்த வரைக்கும் HIL 2001 MWPH அப்படின்றத மாடல். இது பாத்தீங்க அப்படின்னா சோலோ மாடல் அப்படின்னு சொல்லலாம். சோ சோலோ மாடல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ நீங்க போய் செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சோலோ மாடல்னா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் கிரில் மாடலுமே இருக்கு. கிரில் மாடல் பொறுத்த வரைக்கும் HIL 2001 GBPH இதுதான் பாத்தீங்க அப்படின்னா கிரில்லோட மாடல் அப்படின்னு சொல்லலாம். சோ இது ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா 20 லிட்டர் கேட்டகரியில அவைலபிள் கிடைச்சிட்டு இருக்கு. சோ இதுல என்ன மாதிரியான டிஃபரெண்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சோலோ மாடல் பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஹீட்டிங் மட்டும் நீங்க பண்ணிக்கலாம். சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா காம்பாக்ட் பாடி கொடுத்திருக்காங்க. சோ காம்பாக்ட் அப்படின்னா மேக்ஸிமம் அந்த 20 லிட்டர் அப்படிங்கிறப்போ சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ சைஸுமே பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல வேணாலும் வச்சு யூஸ் பண்ற மாதிரியான ஒரு ஷேப்ல தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய ஃபியூச்சர் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 20 லிட்டர் கெபாசிட்டியில கொடுத்திருக்காங்க. சோ HIL 2001 MWPH அப்படின்றதுல பாத்தீங்கன்னா 20 அப்படின்றது லிட்டர் கெபாசிட்டியை மென்ஷன் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அண்ட் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா டீஃப்ராஸ்ட் ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. சப்போஸ் நீங்க வெளியில ஏதாவது ஒரு பொருள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சில்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். அதை ஃபுல்லாவே ஒரு 0 டெம்பரேச்சர் கொண்டு வரதுக்காக டீஃப்ராஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா டீஃப்ராஸ்ட் ஆப்ஷனோட கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பெயிண்டட் கேவிட்டி கொடுத்திருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இன்னர் போர்ஷன் அண்ட் அவுட்டர் போர்ஷன் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பெயிண்டட் கேவிட்டில தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் டீப் பாமுக்கான ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. நார்மலா ஓரளவுக்கு டெம்பரேச்சர் மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்க அந்த மைக்ரோ ஓவன்ல வச்சுட்டு அந்த வார்ம் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்க டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பவர் லெவல் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5 பவர் லெவல்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க என்ன ப்ராடக்ட் உள்ள வச்சு நீங்க ஹீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டெம்பரேச்சரோ பவரோ நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனோட கொடுத்திருக்காங்க. அண்ட் டைமருமே பாத்தீங்க அப்படின்னா அப் டு 35 மினிட்ஸ் வரைக்குமே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனோட கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி காம்பாக்டான பாடியுமே கொடுத்திருக்காங்க. சோ நம்ம எந்த இடத்துல வேணாலும் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். எலிகண்டான டிசைனோட கொடுத்து அண்ட் டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் IP பவர் 1050 வாட்ஸ் கொடுத்திருக்காங்க. நார்மலா ஒரு 20 லிட்டர் மைக்ரோ ஓவன் எடுக்கிறீங்க, அதுவும் சோலோ மாடல் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 1050 வாட் அப்படிங்கிறது கரெக்டாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பவர் கன்சம்ஷன் பொறுத்த வரைக்கும் 700 வாட்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் டர்ன் டேபிள் டயாமீட்டர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 255 mm கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப பிராடான ஒரு டயாமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 28 லிட்டர் அந்த சைஸ்ல எடுக்கிறீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த டர்ன் டேபிளோட டயாமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 255 260 அந்த மாதிரி கொடுப்பாங்க. இதுமே ஒரு காம்பாக்டான ஒரு டிசைன்ல தான் கொடுத்திருக்காங்க. சோ டர்ன் டேபிள் அப்படின்றது வேற எதுவுமே கிடையாது. உள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீல் மாதிரி இருக்கும். அது மேல ஒரு சின்ன ஒரு பிளேட் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதோட டயாமீட்டர் தான் இந்த 255 mm அப்படின்றது. இது உள்ளே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொட்டேஷன்லயே இருக்கும். சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது சொல்லும் போதே அந்த டர்ன் டேபிள் அந்த மாதிரியே கொடுத்திருக்காங்க. அண்ட் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் நாப் கொடுத்திருக்காங்க. சோ யூஸ் பண்றதுக்குமே நமக்கு கன்வீனியன்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கலர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைலைட்டான கலர் தான் கொடுத்திருக்காங்க. பிளாக் கலர்ல கொடுத்திருக்காங்க. சோ நம்ம வைக்கிறப்போ எந்த இடத்துல வேணாலும் நம்ம வச்சு நம்ம கன்வீனியன்டா நம்ம பாக்கிறதுக்குமே ஒரு விஷுவலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கிளாஸோட பினிஷிங் பொறுத்த வரைக்கும் மிரர் பிளாக் கிளாஸ் கொடுத்திருக்காங்க. சோ உள்ள இருக்கிறது ஓரளவுக்கு விசிபிள் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய லைட்டிங்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த பிரைட்டா தெரியறது அந்த மாதிரியான ஒரு வீவிங்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் ப்ராடக்டோட டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 450 mm வித் கொடுத்திருக்காங்க. அண்ட் 330 டெப்த் கொடுத்திருக்காங்க. அண்ட் 259 ஹைட் கொடுத்திருக்காங்க. சோ ஓரளவுக்கு ரொம்பவே காம்பாக்டா தான் இந்த ப்ராடக்ட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓவராலா இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கான மெயினான ரீசன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றதுக்கு மெக்கானிக்கல் நாப் தான் கொடுத்திருக்காங்க. சோ யூஸ் பண்றதுக்குமே நமக்கு ஈஸியா இருக்கும். அது இல்லாம ஒரு காம்பாக்டான பாடி டிசைன்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் மேக்னட்ரான் ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. ஹீட்டிங் எலிமெண்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மேக்னட்ரான் மெட்டீரியல்ல தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா பெயிண்டட் கேவிட்டி தான் கொடுத்திருக்காங்க. சோ யூஸ் பண்றதுக்கு நம்ம கன்வீனியன்டா இருக்கும். லைஃபுமே ஜாஸ்தியா வரும். அண்ட் வாரண்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1 இயர் ஃபுல் வாரண்டி கொடுத்திருக்காங்க. அண்ட் 3 இயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மேக்னட்ரானுக்கான வாரண்டியுமே கொடுத்திருக்காங்க. சோ மேக்னட்ரான் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்குமே பாத்தீங்கன்னா
டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதுல போய் நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய சோலோ மாடல் பத்தி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிரில் மாடல் இருக்கு. சோ கிரில்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சேம் சோலோவும் கிரில்லும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான ஆப்ஷன்ஸோட தான் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா வரக்கூடியது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சருமே ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கிரில் அப்படின்றதையுமே நம்ம பண்ணிக்கலாம். சோ கிரில் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஹோட்டல் போறீங்க அப்படின்னா கிரில் சிக்கன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. சோ அதுதான் பாத்தீங்கன்னா கிரில் அப்படின்னே சொல்லலாம். இதுல என்ன மாதிரியான ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். சோ கிரில் மாடல் பொறுத்த வரைக்கும் HIL 2001 GBPH அப்படின்றது. சோ இது பாத்தீங்க அப்படின்னா 20 லிட்டர் கிரில் மாடல் அப்படின்றத அந்த மாடலையுமே மென்ஷன் பண்ணி கொடுத்திருப்பாங்க. சோ இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா 20 லிட்டர் கெபாசிட்டியில கிடைச்சிருக்கு. அண்ட் குக்கிங் மெனு பொறுத்த வரைக்கும் 20 ஆட்டோ குக்கிங் மெனுவுமே கொடுத்திருக்காங்க. சோலோ மாடல்ல வந்து இந்த குக்கிங் மெனு கொடுக்கல. ஆனா இந்த கிரில் மாடல்ல பாத்தீங்க அப்படின்னா குக்கிங் மெனுவுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் மல்டி பவர் லெவல்ஸ் சோலோ மாடல்லையும் 5 லெவல்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. இந்த கிரில் மாடல்லையுமே பாத்தீங்க அப்படின்னா 5 லெவல்ஸ் கொடுத்திருக்காங்க. காம்பி ஃபங்க்ஷன் ஆப்ஷனோட கொடுத்திருக்காங்க. சோ ஹீட் பண்றதுனாலும் நீங்க பண்ணி கிரில் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா காம்பி ஃபங்க்ஷன் அப்படின்றது. அண்ட் பெயிண்டட் கேவிட்டி கொடுத்திருக்காங்க. ப்ரீசெட் ஃபங்க்ஷனுமே கொடுத்திருக்காங்க. நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காவே ப்ரீசெட் ஆகிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. நார்மலா பாத்தீங்க அப்படின்னா சோலோ மாடல் பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் நாப் மட்டும் கொடுத்திருந்தாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஜாக் வீல் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க மெக்கானிக்கல் நாபிய. அண்ட் பட்டனுமே கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே காம்பினேஷனாவே கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மெக்கானிக்கல் நாபும் இருக்கு அண்ட் பட்டன்ஸுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ டிஃப்ராஸ்ட் ஆப்ஷனோட கொடுத்திருக்காங்க. உள்ள ஏதாவது திங்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா 0 டெம்பரேச்சர் கொண்டு போறது ஆட்டோமேட்டிக்காவே ஃபங்க்ஷன் ஆகும். சோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ டிஃப்ராஸ்ட் அப்படின்றது. அண்ட் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா குவாட்ஸ் கிரில் ஃபார் யூனிஃபார்ம் கிரில்லிங் அப்படின்ற மாதிரியான ஒரு சில ஆப்ஷனோட கொடுத்திருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா அந்த கிரில்லுக்காக ஒரு சின்ன ஒரு பிளேட் மாதிரி கொடுத்திருப்பாங்க, ஒரு கிரில் கம்பி அப்படின்னு சொல்லலாம். சோ அதை கொடுத்திருப்பாங்க. சோ யூனிஃபார்மா ஹீட்டா இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரில் மாடலோட ஃபீச்சர்ஸா இருக்கும். அண்ட் டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐபி பவர் 1150 வாட்ஸ் கொடுத்திருக்காங்க. நார்மலா சோலோ மாடல் பாத்தீங்க அப்படின்னா 1050 வாட்ஸ் கொடுத்திருந்தாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் ஜாஸ்தியா கிரியேட் ஆகிற மாதிரி 1150 வாட்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் பவர் கன்சம்ஷன் பொறுத்த வரைக்கும் நார்மலா ஒரு ஹீட்டிங் மட்டும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 700 வாட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுவுமே நம்ம கிரில் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு 800 வாட்ஸ் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனோட கொடுத்திருக்காங்க. சோ பவர் கன்சம்ஷன் நம்ம யூஸ் பண்றதுக்கு பொறுத்து தான் டிஃபரன்ஸ் ஆகும். டர்ன் டேபிள் டயாமீட்டர் பொறுத்த வரைக்கும் 245 mm டயாமீட்டர் கொடுத்திருக்காங்க. சோலோ மாடல் பொறுத்த வரைக்கும் 255 mm டயாமீட்டர் கொடுத்திருந்தாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 mm கம்மி பண்ணிட்டு 245 mm கொடுத்திருக்காங்க. இது எதுக்காக பாத்தீங்கன்னா சப்போஸ் நீங்க கிரில் யூஸ் பண்றீங்க அப்படின்னா சைடுல எல்லாம் உரசாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 245 mm கன்வெர்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அண்ட் அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் ஹை ரேக் கொடுத்திருக்காங்க. சோ ஹை ரேக் அப்படின்றது மேக்ஸிமம் கிரில் பண்றப்போ நமக்கு பெனிஃபிட்டாவே இருக்கும். அண்ட் கலர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சோலோவும் சரி கிரில்லும் சரி ரெண்டுமே பிளாக் கலர்ல தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் கிளாஸ் பினிஷிங் கொடுத்திருக்காங்க. உள்ள என்ன வச்சிருக்கீங்க அப்படின்றதையுமே நீங்க மிரர்ல நீங்க பாத்துக்கலாம். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா பிளாக் மிரர் கிளாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. அண்ட் இதோட டைமென்ஷனுமே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சோலோ மாடலோட டைமென்ஷன் ஷேப்ல தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த சோலோ மாடலுக்கும் கிரில் மாடலுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல அடிஷனலா நம்ம கிரில்லுமே பண்ணிக்கலாம் அண்ட் வாட்டுமே ஜாஸ்தியா கொடுத்திருக்காங்க. 1150 வாட் கிரில் மாடல்ல கொடுத்திருக்காங்க. சோலோ மாடல் பொறுத்த வரைக்கும் 1050 வாட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 குக்கிங் மெனுஸுமே இதுல கொடுத்திருக்காங்க கிரில் மாடல் பொறுத்த வரைக்கும். சோலோ மாடல் பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஹீட்டிங் அப்படின்றதுனால அதுல குக்கிங் மெனு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. சோ இதுக்குமே வாரண்டி பாத்தீங்க அப்படின்னா மேக்னட்ரானுக்கு 3 years வாரண்டி கொடுத்திருக்காங்க. அண்ட் 1 year பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் வாரண்டி காம்ப்ரஹென்சிவ் வாரண்டி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹையர்ல இருக்கக்கூடிய 20 லிட்டர் சோலோ அண்ட் கிரில் மாடல்ல இருக்கக்கூடிய மெயின் டெக்னிக்கல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷன்ஸா இருக்கும். சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோல ஹையர்ல இருக்கக்கூடிய கிரில் அண்ட் சோலோ மாடல்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ.